வணக்கம் நண்பர்களே. வேத ஜோதிடத்தோட 27 நட்சத்திரங்கள் வரிசையில இன்னைக்கு நாம பூச நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த பூச நட்சத்திரம் நட்சத்திரங்களிலேயே ராஜான்னு அழைக்கப்படுது. அவ்வளவு முக்கியமான நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்துக்கு சனி பகவான் தான் அதிபதி. இந்த பூச நட்சத்திரம் கடகராசியில மத்தியம நட்சத்திரமா அமையுது. இந்த நட்சத்திரத்தோட குணாதிசயங்கள், இவர்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, இது போன்ற தகவல்கள்லாம் இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காஷ்யப பி ராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். இந்த பூச நட்சத்திரத்துக்காரங்க இயற்கையிலே ரொம்ப மென்மையான மனசு இருக்கிறவங்க. எந்த விஷயமானாலும் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. தேவர்களோட குருவான பிரகஸ்பதி, அதாவது குரு பகவான் இந்த நட்சத்திரத்துல தான் உச்சமடைகிறார். அதனால இந்த பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஆன்மீக குணம் இயற்கையாவே அமையும். இந்த நட்சத்திரத்துக்காரங்க எதையுமே வெளிப்படையாவும் நேர்மையாவும் பேசுவாங்க. எந்த ஒளிவு மறைவும் இல்லாமவும் இவங்க தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. அநியாயத்துக்கு எப்பவுமே துணை போக மாட்டாங்க. ஆன்மீகத்திலையும் சாஸ்திரங்களிலும் அதிக ஈடுபாடு இவங்க கிட்ட இருக்கும். அடுத்தவங்களை கவனிக்கிறதுல இவங்களை விட்டா வேற ஆள் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு வீட்டுக்கு வரவங்களை கவனிச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அனுப்பி வைப்பாங்க. இந்த நட்சத்திரம் சனி பகவானோட ஆதிக்கம் இருக்கிறதுனால இவங்களுக்கு எதுவுமே கொஞ்சம் தாமதமா தான் நடக்கும். அதனால இவங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து இவங்க காரியத்தை நடத்தணும். எந்த காரியத்திலையும் அவசரத்தை காட்டக்கூடாது. இந்த நட்சத்திரத்துல ராமபிரானுடைய சகோதரனான பரதன் இந்த நட்சத்திரத்துல தான் பிறந்தாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா ராமர் காட்டுக்கு போகும்போது அரசாட்சியா இவரே நடத்தியிருக்க முடியும். ஆனா இவர் ராமரோட பாதுகைய சிம்மாசனத்துல வச்சு இவர் தன்னுடைய ஆட்சியை நடத்தினாரு. அவ்வளவு நேர்மையான குணம் இந்த நட்சத்திரத்துக்காரங்க கிட்ட இருக்கும். வாக்கு கொடுத்தா அதை மீறி நடக்கவே மாட்டாங்க. சண்டை சச்சரவு பழி வாங்குற குணம் என்னைக்குமே இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. எதையுமே சமாதானமா அணுகுவாங்க. அதற்கு மாறா கருணை, அன்பு, இது போன்ற ஒரு நல்ல குணத்தை இவங்க கொண்டிருப்பாங்க. இவங்க எந்த விஷயத்தையுமே தேடி போக வேண்டியது இல்லைங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயம் தானாவே இவங்களுக்கு அமையும். இந்த நட்சத்திரத்தோட தேவதை பிரகஸ்பதி, அதாவது குரு பகவான்கிறதுனால வயசுல பெரியவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். அவங்களுக்கு தேவையான பணிவிடை செஞ்சு தரணும். இவங்களோட ஆசிரியரையோ இல்ல குருமார்களையோ வணங்கி அவங்களோட ஆசீர்வாதம் இவங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சம்மர்ல இவங்களுக்கு தாகத்தோட இருக்கிறவங்களுக்கு நீர்மோர் இல்லைன்னா ஒரு தண்ணி பந்தல் வைக்கிறது, அந்த மாதிரி இவங்க பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சனி பகவானோட ஆதிக்கம் இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கிறதுனால இவங்களுக்கு எந்த விஷயமும் கொஞ்சம் தாமதமா தான் நடக்கும். ஆனா கிடைக்கிற விஷயம் நிலையா இருக்கும். அதனால இவங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து விடாமுயற்சியோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு அந்த காரியம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இவங்க செய்யக்கூடாதது என்னன்னு பார்த்தா, எந்த விஷயமும் இவங்க உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடாது. அறிவுபூர்வமா சிந்திச்சு அந்த விஷயத்த செஞ்சா நமக்கு நல்லது கிடைக்குமா அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு எடுக்கணும். உணர்ச்சி பூர்வமா எடுக்கிற முடிவு எதுவுமே நமக்கு சக்சஸ கொடுக்காது. மனசுக்கு அதிபதி சந்திரங்கிறதுனால இவங்க ராசியோட அதிபதி சந்திரனா அமையறதுனாலையும் இவங்களுக்கு அப்பப்ப ஒரு மனக்குழப்பம் இருக்கும், மன சோர்வு இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல வீண் கவலைகளையும் பயத்தையும் விட்டுட்டு இவங்க செய்ய வேண்டிய காரியத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ரொம்ப முக்கியமா ஒருத்தருடைய குறைய மற்றவங்க கிட்ட இவங்க சொல்லவே கூடாது. ஒருத்தருடைய குறை இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த குறைய ரொம்ப பெருசுபடுத்தாம இவங்களோடய வச்சுக்கணும். மற்றவங்க யார்கிட்டையும் அதை பகிரக்கூடாது. இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பூச நட்சத்திரத்துக்கு அரச மரம் தான் விருட்சமா வரும். அதனால அரச மரத்தை இவங்க தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தாங்கனாலும்
அரசமரம் ஸ்தல விருட்சமா இருக்கிற கோயில்களுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தாங்கனாலும் இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆதரவற்ற முதியவர்களுக்கு, இந்த கண் தெரியாதவங்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, துப்புரவு தொழிலாளர்களுக்கு இவங்கனால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இவங்க வாழ்நாள் முழுவதும் சித்தர்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாவே பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 30 வயசுக்கு மேல வாழ்க்கையில படிப்படியா நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. நன்றி நண்பர்களே. இது போல பல நல்ல தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ணாதான் இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.